ரியலிடா? அதாவது இவ்ளோ போரிங்கா? எனக்கு ப்ரொஃபசர் அனுஜோட கிளாஸ்னாலே சுத்தமா பிடிக்காதுடா. சரியா சொன்னடா, எனக்கு பயங்கர போர் அடிக்கும், தலைவலி வந்துடும். அது சரி, நீ அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நோட்ஸ் கொண்டு வரதா சொன்னியே, என்னாச்சு? டேய் இப்போதானே காலேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள 2 பேரும் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது வந்து எங்க அப்பா ஒன்றும் உங்க அப்பா மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நடத்தல. ஸோ நாங்கள் கொஞ்சம் உழைச்சு தான் ஆகணும். ஹே, நான் பிசினஸ் பண்ண ஆசைப்பட்டிருந்தா கெமிஸ்ட்ரி படிக்கலாம் வந்திருக்க மாட்டேன். அப்படியா? டேய் நீங்க சண்டை போடாதீங்கடா. ஃப்ரைடே என்ன பிளான் வச்சிருக்க? ஃப்ரைடேவா? நம்ம மூவி பார்க்க போலாமே. வாவ், அதுல என் ஃபேவரட் ஹீரோயின் நடிக்கிறா. சரி பார்க்கலாம். இதென்ன? என்னது? கொலுசு மேல இருந்து விழுந்துச்சு. இவன் உடம்புல நிறைய இடங்கள்ல அடியும் பட்டிருக்கு. இதோ கையிலயும் அடையாளம் இருக்கு. சார், கொலை பண்றதுக்கு முன்னாடி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இது ரேகிங் கேஸ்னு நினைக்கிறேன். என்னங்க ஆச்சு? ஏன்டா இந்த மாதிரி பண்ண? உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. சார், என்னுடைய பையன் அவங்க தொல்லைக்கு பயந்தா சூசைட் பண்ணிருக்கணும். நான் இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருந்தேன். என் விஜயோட மரணத்துக்கு அவங்க தான் காரணம். ராத்திரியும் பகலமா இவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவனை ரொம்ப ரேகிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ராகிங்? இங்க பாருங்க, நீங்க எங்க காலேஜ் மேல வீண் பழிய சுமத்துறீங்க. எங்க காலேஜ்ல ராகிங் நடக்காது. நாங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்கன்னு நல்லா தெரியுதே. நீங்களே சொல்லுங்க, விஜய் இஷ்டப்பட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சூசைட் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்க விஜய்க்கு ராகிங்னு நடந்திருந்தா அவ என்கிட்ட தான் வந்திருக்கணும், என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா நான் ராகிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்பவே தூக்கி இருப்பேனே, சஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். போன மாசம் தான் நாங்க வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம். அப்ப நீங்க தான் எங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்புனீங்க, ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா என்ன ஆச்சு? எங்க பையன் எங்களை விட்டுட்டு போயிட்டான். எங்களுக்கு இருந்ததே ஒரு மகன் தான். எங்களுக்கான ஆதாரமே என் மகன் தான். இனிமே இந்த நரக வாழ்க்கையை நாங்க எப்படிதான் வாழ்வோமோ? ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரின்சிபல் சார், இவங்க சொல்றது உண்மையா? ரேகிங் கம்ப்ளைண்டோட இவங்க வந்து உங்களை பார்த்தாங்களா? வந்து சொல்லி இருந்தாங்க. நீங்க எதுக்காக ஆக்ஷன் எடுக்கல? சார், உறுதி ஆகாத வரைக்கும் யார் பண்ணாங்கன்னு தெரியாம யார் மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கிறது? எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரேகிங் பண்ணாங்கன்னு நாங்களே கண்டுபிடிக்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? உங்களுக்கும் இந்த மாதிரி ரேகிங்லாம் நடந்ததா? இல்ல சார். இல்ல சார், எங்களுக்கு கூட எந்த ராகிங்கும் நடக்கல சார். சார், பசங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் தனியா பேச விரும்புறேன். ஏதாவது கிளாஸ் ரூம் காலியா இருக்கா? அது அங்க இருக்கு சார். சரி, நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. இங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. இங்க என்ன நடக்குதோ ஓப்பனா சொல்லுங்க. ஆமா சார், எங்களுக்கும் ரேகிங் நடந்திருக்கு. உன் பேர் என்ன? சார், சாவந்த். சார், எனக்கு கூட ராகிங் நடந்திருக்கு சார். ஆமா சார், என் கூடவும் நடந்திருக்கு. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ராகிங் பண்ற ஒவ்வொருத்தரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். யார் அந்த அயோக்கிய பசங்க? ஃபைனல் இயரோட சில பசங்க. அதோட சார், அவங்க வெறும் பேருக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் 30 வயசுக்கு மேல இருக்கும் சார். மொத்த காலேஜும் அவங்க ரவுடிசத்துக்கு பயப்படுறாங்க சார். ரவுடித்தனத்தை நாங்க எப்படியும் அடக்கிடுவோம். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் விஜய ரேகிங் பண்ணும்போது நீங்க யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், விஜய் எப்படியோ இவங்களோட ராகிங்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான். அதெல்லாம் இல்ல. ரொம்ப பேசுவான்டா இவன். சுஜா வரான். சுஜா வந்து நிக்கிறான் பாரு. என்ன, எதுக்கு இந்த பக்கம் வர? அந்த பக்கமா போ. அப்படி போடா. இல்ல வா வா, இந்த பக்கமா வா. போ, அப்படி போ. மறுபடியும் இந்த பக்கமாவே வர? அந்த பக்கமா போடா. சரி உர்ரா, போகட்டும். வா 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 வாப்பா. இப்படி வாடான்ற. போ போ, அப்படிக்கா போன்றல. எங்க பயந்துட்டான் போல இருக்கு. போயிட்டான் பத்தியா அவன், பயந்தாங்கோலி. அதான் சொன்னல சொம்பன்னு.
இரு இரு இன்னொரு பீஸ் வருது. டேய் எங்கடா போற? நில்றா. என்னப்பா காலையில எங்க கிளம்பிட்டீங்க? எப்படி இருக்க விஜய் தம்பி? நீ என்ன ஏமாத்திட்டியடா. ஏமாத்தேனா? என்ன பண்ண? நேத்து காமன் ரூம் ஏன் வரல? வர சொன்னல. அது வந்து நான் இங்க என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை சார். காலேஜில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஜூனியர் கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், அவ்வளோதான். சொல்லுப்பா. ஆமா சார், அதான் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடியே உங்க 3 பேருக்கும் நான் வார்னிங் கொடுத்திருந்தேன். ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். புரிஞ்சதுல? பாத்ரூம்ல தண்ணி வரல சார். போங்க சார். இங்க இருக்கிறத விட நீங்க பாத்ரூம் போறது தான் நல்லது. இப்போதைக்கு நான் போறேன். ஆனா உங்க 3 பேரையும் நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். புரியுதா? சரிங்க சார். சரி சரி சரிங்க சார். கண்காணிக்கிறாராமா. நேற்று நைட்டு ஃபுல்லாக ராகிங் பண்ணோம், அதுவே அந்த தெரியும். ஓய் ஓய் ஓய், நீ எங்க போற சீஃப் கெஸ்ட்? இங்க வா. இன்னும் நிறைய கவனிக்க வேண்டியது இருக்குடா செல்லம். சார் சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். இவன் புத்திசாலி பையன். லேட் ஆகுதா? போ நீ போ போ போ. இல்ல. சார் ப்ளீஸ். சரி போடா. டேய், 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 டேய். ரொம்ப அவசரமோ? இப்போ போ, ஆனா நேரத்துக்கு வந்துடணும், புரியுதா? போடா, இப்போதைக்கு கிளம்பு போ. சரி சார். போடா. ஓடு எப்படி ஓடு. ஓடுறான் பாரு. அவங்களோட ராகிங்ல இருந்து விஜய் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அதுக்கு பதிலா அவன் இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டான் சார். அண்ட் சார், சீனியர்ஸோட ஈகோ ஆட் ஆயிடுச்சு. ஐ மீன் அவங்க சபதம் எடுத்துட்டாங்க. விஜய பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணாங்க சார். சரி, விஜய்க்கு கேர்ள்ஸோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இந்த சீனியர்ஸ் தான் ராகிங் பண்ணாங்களா? ஆமா சார், எங்களையே இப்படிதான் பண்ணாங்க சார். கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸை போட சொல்லுவாங்க, லிப்ஸ்டிக் கூட போட சொல்லுவாங்க சார், சினிமா பாட்டு போட்டு ஆட சொல்லுவாங்க சார். சரி, ஃபீல் பண்ணாத விட. பாவம், நீங்க பல கஷ்டங்களை இந்த இடத்துல அனுபவிச்சிருக்கீங்க. கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. இனிமே எதுக்கும் பயப்படாதீங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காது. தேங்க்யூ சார். எனக்கு ஒன்று சொல்லுங்க, இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை இப்போ எங்க பார்க்கலாம்? சார் இப்போ கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அவங்க அட்டென்ட் பண்ண மாட்டாங்க சார். மொத்த நாளும் ஹாஸ்டல்ல ரவுடித்தனம் பண்ணுவாங்க. காலேஜ் ஹாஸ்டலா? ஏ மனோஜ், இங்க வாப்பா. நேத்து உன்னொரு வேலை பண்ண சொன்னல, பண்ணியா? சொல்லு. சார், நேற்று நான் ஃபுல் டே கிளாஸ்ல இருந்தேன், அதனால நீங்க சொன்ன வேலையை முடிக்கல சார். கிரேட். படிப்பு கிடக்குது, நான் சொன்ன வேலையை முடி. கிளாஸை விட்டுரு, அதெல்லாம் தேவையில்லை. சீக்கிரம், சரியா? ஓகே சார். ஓய் சோனு. சொல்லுங்க சார். நேத்து நைட் நான் உங்ககிட்ட ஷர்ட்டை அயன் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன்ல. சார் அது நைட்டு கரண்ட் போயிடுச்சு இல்லையா சார், அதனால பண்ண முடியல சார். நைட் தானேப்பா போச்சு, காலையில பண்ணிருக்கலாமே. அடுத்த 10 நிமிஷத்துல என் ஷர்ட் என் கைக்கு வந்திருக்கணும், புரியுதா? போடா. சரி சார். அம்மா. ஆமா, உன் பேர் என்ன? பப்பு. இங்க வாடா. போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வா, ஸ்பெஷல் ஸ்ட்ராங்கா. போடா. சார், கிளாஸுக்கு டைம் ஆகுது. கிளாஸ் எல்லாம் நடக்க தாண்டா செய்யும். பெட்டி வாங்கிட்டு வா, போ. மறக்காம பக்கோடாவும் வேணும். இன்னைக்கு மழை பெய்யுது, டீ பக்கோடா சாப்பிட்டாலே ஜாலியா இருக்கும். சரி, போயிட்டு வா, போ. சரி சார். இப்போ ஜாலியா இருக்கும் பாரு. சிஐடி கையிலே டீ பக்கோடா சாப்பிடுறியா? சிஐடி? சிஐடி நாங்க சுட்டு கொடுக்குற பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செத்து போன பாட்டி ஞாபகத்துக்கு வரும். சார், அது சார் அது பக்கோடா சாப்பிட்டு தான் ஆகணும். வாடா. சார், நான் சொல்றதை கேளுங்க சார், ப்ளீஸ். வாய் மூடு. சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். சார், நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ராகிங் பண்றதுனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். எல்லாம் தெரிய வந்துடும். ஃப்ரெடி, ஜெயவந்தி, மத்தவங்களையும் உள்ள கூட்டிட்டு வாங்க. எல்லாரையும் லைன்ல நிக்க வைக்கலாம். எஸ் சார். போடா, உள்ள போ. வாங்க, உள்ள வா. நில்லு. வாங்க. பயப்பட வேணாம், கவனமா பாருங்க. இந்த கூட்டத்துல எந்த சீனியர் ஸ்டூடெண்ட் உங்களை ராகிங் பண்ணா? இல்ல சார், இதுல யாருமே இல்ல.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கவனமா பார்த்து அடையாளம் சொல்லு. நாங்க இருக்கோம். சார் நீங்க கொஞ்ச நேரம் தான் இருப்பீங்க, அப்புறம் இவங்க கூட தான் இருக்கணும் காலேஜ்ல கடைசி வரைக்கும். அதெல்லாம் இருக்க வேண்டாம். யாரெல்லாம் ராகிங் பண்ணிருக்காங்களோ அவங்க சட்டப்படி குற்றவாளிங்க தான். அந்த குற்றவாளிகளை காலேஜ்ல இருந்து நாங்க தூக்கிடுவோம். தூக்குறது மட்டும் இல்ல, அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம். பயப்பட வேணாம், தைரியமா சொல்லுங்க. சார் இவன் போய் சொல்றான் சார். சார் நான் இவனை ரேக் பண்ணவே இல்லை சார். இவன் போய் சொல்றான் சார். பேசுன்னு சொல்ற வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது பாத்துக்க. இல்லைன்னா நான் ராகிங் ஆரம்பிப்பேன், அப்புறம் நீ தாங்க மாட்ட. சார் ப்ளீஸ் சார் நம்புங்க சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் என் லீடர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் சார் நான் பண்ணேன். காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்ல கெத்து காட்ட வரீங்களா? யார் உங்க லீடர்? நீயா? நீதான் லீடரா? சார் உங்ககிட்ட கேள்வி கேக்குறாங்க, பதில சொல்லுங்க. பதில் வந்தாகணும். இல்ல ஜெயவந்தி, எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேரையும் தவிர்த்து மத்த எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போயிடு. கமான். சரி சார், வெளியே வாங்க. வாடா டேய். சார் அவங்க என்னத்துக்கு சார் வெளில போறாங்க? நாங்களும் போறோமே. வேண்டாம், நீங்க 2 பேரும் இங்க தான் இருப்பீங்க. ஏன்னா உங்க 2 பேர்கிட்டயும் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஐயோ அம்மா, சார் சார் விட்டுருங்க சார். சார் சார் வலிக்குது சார். சார் இப்படி பண்ண மாட்டேன் சார். சார் சொன்னா கேளுங்க சார். உள்ள என்ன நடக்குது? சார் உள்ள இருந்து ஏன் இப்படி சத்தம் வருது? சார் வலிக்குது சார். தோச்சு எடுக்கிறாங்க. தோச்சு எடுக்கிறாங்க. துணி அழுக்காயிடுச்சுன்னா அதை சுத்தம் பண்றதுக்காக ஒரு வித்தியாசமான ட்ரை கிளீனர் சார் தேவைப்படுது. சொன்னா கேளுங்க சார். விட்டுருங்க சார். துணியை நல்லா கசக்கி தரையில அடிக்கணும். அம்மா, அப்பா. சார் சரி, நீங்க யாரு? வலிக்குது சார். நான் இந்த ஹாஸ்டல் வார்டன். சார் உங்களை போதும் விட்டுருங்க சார். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சார். சார் ராகிங் பண்ணிருக்காங்க. நீங்க உட்கார்ந்து கொசு ஐயோ அடிச்சிட்டீங்களா? அம்மா, நான் இருக்கும்போது இந்த ஹாஸ்டல்ல ராகிங். போதும். இங்க பாரு, படம் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. இவர் இப்ப வந்து இந்த படத்தோட வில்லன் யாருன்னு ஐயோ வாடா. வினோத், ராணி, உங்க 2 பேருக்கும் எவ்வளவு புரிய வச்சேன். உங்க வாழ்த்தனத்தை அடக்கி வைங்கன்னு சொன்னேன். இப்ப விளைவை பாத்தீங்கல்ல. நீங்க யாரு? சார் சொல்ல போனா இவர் ஹாஸ்டலோட வார்டன் தான். ஆனா இந்த ஹாஸ்டல் நடக்கிறது எதுவுமே இந்த துரைக்கு சுத்தமா தெரியாதான். இல்ல சார், அப்படி எதுவும் கிடையாது. நான் இவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருந்தேன். இதோ இந்த விஷாலுக்கும் தான். இவனும் இவங்களோட கூட்டாளி தான். என்ன விஷால், உன்னையும் கொஞ்சம் துவைச்சு எடுக்கட்டுமா? உள்ளவா. சார் 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 வேணாம் சார், வேணாம் சார் ப்ளீஸ் சார். சரி, இப்ப நல்ல பையன் மாதிரி நடந்த எல்லா உண்மையும் சொல்லு. நேத்து நைட்டு விஜய்க்கு என்ன நடந்தது? சொல்றேன் சார். வாங்க சார், வாங்க வாங்க சார். சார் இந்த இடத்துல தான் சார் நாங்கள் அன்றைக்கி விஜயை தடுத்தோம். இது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டோட ஃப்ளோர் தானே? ஆமா மேம். அதனால தான் ஃபுல் டே இங்கேயே கிடப்பீங்களா? யார் எப்ப வந்தாலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க காத்துக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. விஜய், நீங்க டே அண்ட் நைட்டா என்ன பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க நைட்டு எல்லாரும் என்ன பண்ணீங்கன்றத தெளிவா சொல்லுங்க. எப்படி ராகிங் பண்ணீங்க? சார் நாங்கள் எந்த விதமான ராகிங்கும் பண்ணல. போய் சொல்றியாடா? நாங்கள் உண்மைதான் சொல்கிறோம். நேற்று நைட்டு அவன் ரூமுக்கு போனோம், ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்ப அவன் எங்க போயிருந்தான்? தெரியல சார். நாங்க அவனை ரூம்ல கூப்பிட்டு போனப்போ அவன் அங்க இல்ல. அங்க ஒரு பொண்ணு இருந்தா. எங்க அந்த ஆடு விஜய்? அவனை போய் நீங்க நல்லா ரேக் பண்ணலாம் தான் வந்தேன். என்னன்னா மாமா, அவன் எதுனா சாக்கு சொல்லி தப்பிச்சுனாங்கிறான். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இரு இரு இரு. அட, விஜயோட ரூம் முன்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறான். யாரா இவ? தெரியலையே. டேய், இவன் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையே. இவன் விஜய் ரூம் லாக் பண்ணிட்டு இருக்கா. இவகிட்ட பேக் இருக்கடா. ஒருவேளை விஜய் மூட்டை முடிச்சோட ஹாஸ்டல்ல விட்டு போக பாக்குறேன்னா என்ன? பாரு பாரு. வர வர வர. சீக்கிரம் சீக்கிரம் அவளை ஃபாலோ பண்ணுங்க, போங்க. இங்க என்ன நடக்குது? இல்ல லேட் நைட் ஆயிட்டு இருக்கு. 3 பேர் என்ன பண்றீங்க? சார், அது டின்னர் சாப்பிட்டோம்ல. ஆமா சார். முதல்ல ரூமுக்கு போங்க. எஸ் சார், எஸ் சார். குட் நைட் சார். குட் நைட் சார். வரோம் சார். ஸ்வீட் ட்ரீம் சார். போங்கடா. யார் அந்த பொண்ணு? தெரியல சார், ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அப்படின்னா அவ இந்த காலேஜ் பொண்ணு இல்லையா? இல்ல சார். அப்ப அவகிட்ட எப்படி விஜயோட ரூம் கீ வந்தது? அது இல்ல சார், அவ இங்க எப்படி வர முடியும்? இது பாய்ஸ் ஹாஸ்டல். கொஞ்சம் மறைச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பாதீங்க வார்டன் சார். உங்க தலைமையில இங்க இன்னும் என்னெல்லாம் நடக்குது?
இந்த ஹாஸ்டல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? சார் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு எப்படி வர முடியும்? சார் என் 20 வருஷ கரியர்ல முதல் தடவை இப்ப கேள்விப்படுறேன். இங்க நடக்கிற ராகிங் பத்தியும் தெரியாது, இந்த பொண்ணுங்களையும் தெரியாது. அப்ப உங்களுக்கு என்னதான் தெரியும்? மேடம், இது கண்டிப்பா வாட்ச்மேன் மோகனோட வேலையா தான் இருக்கும். அந்த பொண்ணு அவனுக்கு பணத்தை கொடுத்துருக்கும். அவனும் போதைக்கு அடிமையாச்சே, சரக்கு வாங்க பொண்ணை உள்ள அனுப்பியிருக்கணும். அப்படியா? போய் அந்த குடிகார வாட்ச்மேனை கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். சார், நீ இருக்கும்போதே எப்படி ஒரு பொண்ணு பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்து போனா? எதுவும் தெரியாது சார். நான் யாரையும் உள்ள விடல சார். எதுவும் தெரியாதா? சார், அவர் எந்த தப்பு பண்ணல சார். கேட்டு தவிர்த்து ஹாஸ்டலுக்குள்ள வர நிறைய வழி இருக்கு சார். வேற வழிகள் இருக்கா? அது எங்க இருக்கு சார்? யாருக்கும் தெரியாம இன்னொரு ரகசியமான வழி இருக்கு சார். வாங்க, அந்த வழியை காட்டுங்க. வாங்க சார். போ சார். வாங்க சார். சார், இதான் சார் இந்த வழி. சார், நாங்கள் இங்கேருந்து என்ட்ரு ஆகி பின்னாடி வழியாக நேராக ஹாஸ்டல் உள்ள போயிடுவோம். அட கடவுளே, இதெல்லாம் எப்பல இருந்து நடக்குது? எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலையே. என்ன வார்டன் சார், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பதான் நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்போம். ச்சே. சரி, இந்த வார்டனுக்கு எதுவும் தெரியாது. ஓகே, இந்த வாட்ச்மேன் இவன் என்ன பண்றான்? நீ என்ன எப்பவுமே குடிபோதையிலே இருப்பியா? இந்த வழியா யார் உள்ள வராங்க வெளியே போறாங்கன்னு பார்க்கலாம் மாட்டியா? உனக்கு தெரியாதா? இல்ல சார், நான் பாட்டில தொடுறது கூட கிடையாது. இவங்க தான் இந்த மாதிரி பேசி என் பேரை கெடுத்து வச்சிருக்காங்க. சார், 10 மணிக்கு மேலே யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வேற வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்க தானே சார் செய்வாங்க. எல்லா ஹாஸ்டலுக்கும் ஒரு சட்டம் இருக்கு, அதை கடைபிடிச்சே ஆகணும். பசங்க படிக்கணுன்றதுக்காக தான் இங்க தங்குறாங்க. ஏதோ பேக் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜிப்பை பாருங்க. இந்த ஜிப்பு. ஆமா சார், இது வந்து போன அந்த பொண்ணோட பேக் தான் இருக்கணும் சார். அன்னைக்கு விஜய் ரூம்ல இருந்து வெளியே வந்திருந்தா. சார், அந்த பேக்ல நிறைய பொருள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த ஜிப் உடைஞ்சிருக்கு. எதிரில் ஹோட்டல் இருக்கு, ஏதாவது பார்த்துருக்கியான்னு போய் விசாரிக்கலாம். சார், சார் அது ஒரு ரெஸ்டாரண்ட் சார். இந்த காலேஜ் பசங்களும் இங்க சுத்தி இருக்கிற காலேஜ் பசங்களும் சாப்பிட அங்கதான் சார் போவாங்க. நல்ல விஷயம்தான். ஒருவேளை அந்த பொண்ணு அங்க யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். ஏய் நாகப்பா, சீக்கிரம் ஆர்டர் வாங்கு. சார். ஏய் சந்தேஷ், அந்த டேபிளை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணு. ஆனா எவ்வளோ ஆச்சு? 353. இப்போ கையில காசு இல்ல, கொஞ்சம் கணக்குல எழுதிக்கங்க. டேய், ஏற்கனவே 1500 கொடுக்கணும்டா, ஞாபகம் இருக்கா? அது ரவுண்டா 2000 ஆகட்டுமே, மொத்தமா கட்டிடுறேன். நீ கண்டிப்பா என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை மூட வைப்ப. அதுக்கப்புறம் யாரா கொடுப்பாங்க? அட என்னங்க? சரி சரி போ. அடடா சார், இன்னைக்கு தம் பிரியாணி ஒரு பொடி பிடிக்கலாமா? போர்டை பார்த்தவொடனே வாயிலிருந்து தண்ணி ஊத்துது. நாக்க சமாளிச்சு வைப்பா, நாம டியூட்டியில இருக்கோம். வாங்க வாங்க சார், வாங்க போய் உட்காருங்க. இல்ல, நான் இங்க சாப்பிட வரல. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நாங்க சிஐடிஸ். சிஐடியா? சார், ஏதாவது பிரச்சனையா? இங்க வெயிட்டர் பசங்க ஏதாவது பண்ணாங்களா? ஹேய் நாகப்பா, ஏண்டா ஏதாவது தப்பு பண்ணியா? அட, இவங்கெல்லாம் எதுவும் பண்ணல. அது எதிர்க்க ஒரு காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ்ல விஜய்ங்கிற ஒரு பையன் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். கேள்விப்பட்டேன் சார், ரொம்பவே வருத்தமா இருந்தது. அது விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் மறைக்காம சொல்லிடுவேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய பசங்க வந்து போவாங்க இல்லையா? அப்போ விஜயும் இங்க வந்து போவான்ல. சரி, அவனை பத்தி என்ன தெரியும்? சார், விஜய் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பையன். சின்ன கிராமத்துல இருந்து வந்திருந்தான், இன்ஜினியர் ஆகணும்னு கனவோட. ஆனா இந்த சிட்டிக்கும் அவனுக்கும் ஒத்து போகல. அங்கிள் வீட்டுக்கு போகணும்னு புலம்புவான். எதுக்காக அந்த மாதிரி சொன்னான்? அவன் தன்னோட கஷ்டத்துக்கான காரணத்தை சொல்லியிருக்கானா? இல்ல மேடம், சொல்ல போனா என்னால கேட்க முடியல. எங்க ரெஸ்டாரண்ட்ல பயங்கரமா கூட்டம் இருக்கும், அதனால கேட்க முடியாது. ஆனா இப்ப தோணுது, ஒரு வார்த்தை நான் கேட்டிருக்கணும். அனாவசியமா சூசைட் பண்ணிக்கிட்டான். நீங்க உங்களை குறை சொல்லிக்காதீங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்டை நைட்டு எத்தனை மணிக்கு மூடுறீங்க? சார், லாஸ்ட் ஆர்டர் 12 மணி. ஆனா மூடுறதுக்கு கிட்டத்தட்ட 12:30 ஆயிடும். அப்போ நேத்து நைட்டு நீங்க இந்த ஹாஸ்டல்ல ஏதாச்சும் பொண்ணு எகிரி குதிக்கிறத பாத்தீங்களா?
ஆமா சார், ஒரு பொண்ணு பெரிய பேக்கோட குதிச்சா. அந்த பொண்ணு அடையாளம் தெரியுமா? எனக்கு தெரியுங்க, அவ பேர் ஷீதல். இங்க பிஎம்ஜி காலேஜ்ல தான் படிக்கிறா, அடிக்கடி இங்க வருவா. சரி, இந்த ஷீதல் எகிரி குதிச்சு ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமா அவ எங்க போனா? எங்கேயும் போகல சார். அவ செவுத்துல இருந்து குதிச்சதும் அங்கே ரோமியோ நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்த்து அதிர்ச்சி ஆனா. கொஞ்ச நேரத்துல ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ள விஜயும் அந்த பக்கம் வந்தான். அதுக்குள்ள சண்டையும் பெருசாயிடுச்சு. அதாவது அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அந்த ரோமியோ ஷீதலோட காலேஜில் தான் படிக்கிறானா? ஆமா சார், அவங்க 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்காங்க. சரி, தேங்க்யூ சார். சார், ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சார். அந்த கொலைகாரன் மட்டும் கிடைச்சான்னா ப்ளீஸ் சார், அவனை விட்டுறாதீங்க. சரி, நாங்க எங்க பையனை எழுந்திருக்கோம். இந்த வேதனை எங்களுக்கு போதாதா? இதுல நீங்க என் பையன் உடம்ப அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்றீங்களே. போஸ்ட்மார்ட்டம் கண்டிப்பா பண்ணணுமா? அப்பதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். வேற எதுவும் நாங்க தெரிஞ்சுக்க விரும்பல. தயவு செஞ்சு அவனுடைய பாடி எங்களுக்கு கொடுத்துருங்க. இறுதி சடங்கையாவது நாங்க அவனுக்கு சரியா செஞ்சிடறோம். தினாலா சார், வாழ்க்கையில சில நேரங்கள்ல மனசுல கல்ல கூட சுமக்க வேண்டியதா வரும், கசப்ப தாங்க வேண்டியதா வரும், அதிர்ச்சி கூட தாங்க வேண்டியதா இருக்கும். என்னோட பையன் ஸ்கூல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் வருவான். என் பையன் பெரிய இன்ஜினியரா வரணும்னு ஆசைப்பட்டான். அவனுடைய வருங்காலத்துக்காக நாங்க என்னெல்லாம் யோசிச்சோம். நீங்களே சொல்லுங்க ஏசிபி சார். எந்த செடிய பாதுகாத்து எங்க கையால வளர்த்தோமோ, எந்த செடிய பார்த்து பார்த்து நாங்க பாதுகாத்தோமோ, ஆனா அந்த செடிய யாரோ ஒருத்தன் வந்து பிடுங்கி நாசமாக்கி சேதமாக்கிட்டு போயிட்டான். அதுக்கு மேல இங்க வந்து பார்த்தா நீங்க எங்க கிட்ட எங்க மனச கல்லாக்கிக்கோங்கன்னு ஈஸியா சொல்றீங்க. யாரு நினைச்சாலும் உங்க மகனை உசுரோட திருப்பி தர முடியாது. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும். யாருனாலும் யாரா இருந்தாலும் உங்க பையனை இந்த நிலைமைக்கு யார் ஆளாக்குனாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு நான் தண்டனையை வாங்கி கொடுப்பேன். சார், உண்மையிலேயே அந்த ராகிங் இருக்கே, இது காலேஜ்ல பெரிய நியூசன்ஸா மாறிடுச்சு. ரொம்ப சரியா சொன்ன தாரிகா. பாரேன், எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் பல கனவுகளோட தான் காலேஜில் அட்மிஷன் வாங்குறாங்க. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு விரும்புறாங்க. அவங்களோட கனவுகளை நனவாக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா சில இன்சென்சிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால இவங்க கனவுகளும் செதஞ்சு போயிடுது. ஆனா சார், நம்ம நாட்டுல ராகிங்க பேன் பண்ணிருக்காங்க, தடை செய்யப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப கூட இறக்கமே இல்லாம ராகிங் நடந்துகிட்டே இருக்கு. நான் ஒன்னு சொல்லவா தாரிகா? யாரெல்லாம் ராகிங்க்கு ஆளாகிறாங்களோ அவங்க எல்லாம் தைரியமா முன்ன வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்பதான் ராகிங் பண்றவங்கள தைரியமா தண்டிக்க முடியும். ரொம்ப சரி சார். உங்களை ராகிங் பண்ணிருக்காங்களா? என்னையா? சில சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ராகிங் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா நான் கிறுக்கு பிடிச்சவனாச்சே, அவங்களுக்கே சரியான பதிலடி கொடுத்துட்டேன். பின்ன என்ன? சரி, எனக்கு ஒன்று சொல்லு, உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? ராகிங் பண்ணிருக்காங்களா? நடந்திருக்கு. அப்படியா? என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவ ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட், அவனை என்ன ப்ரப்போஸ் பண்ண சொன்னான். ஓ, அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னதும் என்ன அவ ஹாஸ்டல்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் நீ என்ன பண்ண? நெக்ஸ்ட் டே நான் உடனே என் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவனை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. That's it. என்ன கேட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும். பயமே இல்லாம அவங்களுக்கு எதிராக ரிப்போர்ட் பண்ணணும். அப்பதானே இவங்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஹே தாரிகா, இத பாரு. இத பாரு. இதோ இவனோட இந்த கழுத்து பக்கம் பாரு. இங்க ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கு. அப்ப நம்ம சந்தேகப்பட்டது ரொம்ப கரெக்ட். அந்த சந்தேகத்தை எங்களுக்கும் விளக்கி சொல்லுங்க. இதோட கையில இன்னும் மருதாணியே போடல, செவந்திருச்சான்னு பாக்குறாங்க. ஏய் சலோங்கி, எப்பவுமே நீ தெளிவா பேச மாட்டியா? குதர்க்கமாவே பேசுறிய. நான் குதர்க்கமா பேசுறேனா? அதெல்லாம் இல்ல சார். என்ன இல்ல? அட என்ன சார்? சார் அதெல்லாம் மீன் பண்ணி சொல்லல சார். ஒண்ணுதான் கேட்க வந்திருக்காரு. உங்க கைக்கு எதுனா தடயம் சிக்கிச்சா? ஏன்பா, தடயம் மட்டும் இல்ல, தடயத்தோட டப்பாவே கிடைச்சிருக்கு. அப்ப டப்பாவை திறந்து காட்டு. திறக்கிறேன், டப்பாவை திறக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க கணக்குப்படி இந்த விஜய் அவனாவே தூக்கு போட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான், அப்படிதானே? அதேதான். சரி, இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விஜய் தூக்குல தொங்குறதுக்காக
காலேஜுக்கு போனானா? என்னது? நீ என்ன சொல்ல வர? பாஸ், நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த விஜய் தன்னைத்தானே தூக்குல தொங்குறதுக்காக காலேஜுக்கு போனான்னா எப்படி போனா? வேற எப்படி நடந்துதானே போயிருப்பா? இங்கே தான் பாயிண்ட் இருக்கு பாஸ். இந்த விஜய் காலேஜ் வரைக்கும் நடந்து போயிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன அர்த்தத்துக்கு? இப்ப புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் விஜயோட கால். பாருங்க, ஃபுல்லா உடஞ்சு போயிருக்கு. அதோட இப்ப இத பாருங்க, இது கையோடைய எக்ஸ்ரே. இந்த இடத்தோட எலும்பு, 2 எலும்பும் இங்க உடஞ்சிருக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க, எவனுடைய கையில இருக்கிற 2 எலும்பும் உடஞ்சிருக்கோ அதே மாதிரி காலில் இருக்கிற 2 எலும்பும் உடஞ்சிருக்கோ அவனாவே எப்படி தன்னை தூக்குல மாட்டிக்க முடியும்? அவனாலதான் நிக்க கூட முடியாதே. அப்ப இதுல யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க விஜய தூக்குல போடுறதுக்காக. ஹெல்ப் பண்ணல, வேற யாரோ இவனை தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. இவரோட கழுத்துல உடைஞ்சிருக்கிற இந்த எலும்பு கூட அதை தான் ப்ரூவ் பண்ணுது. அப்பனா விஜயோட சூசைட் இது சூசைட் இல்ல, இது ஒரு கொலை. கொலைகாரன் இந்த கொலைய தற்கொலை மாதிரி மாத்திருக்கான். யார் அது? யார் அது? யாரா இருக்கும்? ப்ளீஸ் ஷீதல், கொஞ்சம் அழுகிறத கொஞ்சம் நிப்பாட்டேன். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. நீ மன்னிப்பு கேக்குறதுனால விஜய் திரும்ப வரப்போறது இல்ல. அன்னைக்கு நீ என்னெல்லாம் திட்டின ஞாபகம் இருக்கா? ஷீதல், ரோமி. எஸ் சார். சொல்லுங்க சார். உங்க 2 பேரையும் கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? விஜய பத்தி தான். ஆனா நாங்க ஏன்னா நீங்க 2 பேரும் தான் அவனை கடைசியா உயிரோட பார்த்திருக்கீங்க. அதோட நீங்க ஏன் பயப்படுறீங்க? இல்ல நாங்க ஒன்னும் பயப்படல. அது விஜய் இறந்து போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப வருத்தமா இருக்கோம். உங்களுக்குள்ள ஆழ்ந்த நட்பு இருந்தது இல்லையா? அதனாலதான் நைட் 9 மணிக்கு பாய்ஸ் ஹாஸ்டல்ல சந்திக்க போயிருக்கேன். நான் அவனை சந்திக்க போகல. அப்புறம் சார், விஷயம் என்னன்னா அவனோட சீனியருக்கு ரொம்ப பயந்தான். இன்னும் சொல்ல போனா படிப்பை விட்டுட்டு ஊருக்கே போயிடலான்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தான். அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு வந்து எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போன்னு சொன்னான். திரும்பவும் ஹாஸ்டல் போறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. சார், ஹாஸ்டலுக்கு வெளியில அவன் ஷீதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஷீதல் அவனுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்த பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. ரோமி, நீயா? தேங்க் காட், நான் பயந்தே போயிட்டேன். வேற யாரோ பார்த்துட்டாங்களோ, நான் நடுங்கியே போயிட்டேன். ஏன்? நான் தான் பார்த்துட்டேனே, இதுக்கு நீ வெக்கப்படலையா? அப்படின்னா இப்ப நீ எங்க இருந்து வர? நான் விஜயோட ஹாஸ்டலுக்கு போனேன், அவனோட பேக் எடுக்க. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கா? அவன் பேக் எடுக்க நீ எதுக்கு போன? அவன் கையில மெகந்தி போட்டிருக்கானா? ரோமி, ரிலாக்ஸ். விஷயம் என்னன்னா, விஜய் ரொம்பவே பயந்து போயிருக்கான். அவனோட சீனியர்ஸ் அவனுக்கு தொல்லை கொடுக்கறாங்க. கண்டமேனிக்கு அவனை ராகிங் பண்றாங்க. அதனால அவனுக்கு அவனோட பேக தூக்கிட்டு வரதுக்கு கூட தைரியம் இல்ல. எதையோ சொல்லி மழுப்ப பாத்துட்டு இருக்க. மரியாதையா உண்மையை சொல்லு. திருட்டுத்தனமா விஜயை மீட் பண்ண போனில்ல? ஆர் யூ மேட்? நான் எதுக்கு போய் சொல்லணும்? கொஞ்சம் கூட என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன டீப்பா லவ் பண்றல? இல்ல, இவனை சந்திக்கிறதுக்காக உள்ள வரல. நான் 12 மணி நேரமா வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? நைட் நேரத்துல உன் ஹாஸ்டலுக்கு அனுப்பி வச்சிருக்க. நான் என்னதான் பண்ணேன்? இப்பதான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட். நான் வேற யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்? டேய், என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் உன் பேக் எடுத்துட்டு வந்திருப்பேன். பயந்தாங்கோலி, உன்னை நினைச்சு வெக்கப்படுறா. ரோமி, இங்க நடு ரோட்ல நின்னுட்டு இந்த மாதிரி நாடகம் நடத்தணும்னு அவசியம் இல்ல. எங்க பாரு விஜய், இந்தா, இதுதான் உன்னோட பேக். நாளைக்கு காலையில பஸ் இருக்குல்ல? நைட்டு நீ எங்க தங்க போற? பக்கத்துல ஒரு காட்டேஜ் இருக்கு, நான் அங்க போய் தங்கிக்கிறேன். நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஜய், கொஞ்சம் பத்திரமா இருடா. தேங்க்யூ. அன்னைக்கு எங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டு ரோமி எங்களை தப்பா நினைச்சிட்டான். நான் அவனை ஏமாத்துறதா நினைச்சான். ஆமா, நானும் விஜய வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டேன். ஜஸ்ட் அவனை திட்டினியா இல்ல கோவத்துல கொலை பண்ணிட்டியா? இல்ல சார், ரோமி விஜய கொல்லல சார். நாங்க 2 பேருமே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண விரும்பணும். சரி, உங்க 2 பேரையும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் எப்படி ஹாஸ்டலுக்கு போனா? சார், இந்த ஒரு விஷயம் தான் எனக்கும் ரொம்ப புரிய மாட்டேங்குது. அவன் எங்களுக்கு பக்கத்துல ஒரு காட்டேஜ்ல தங்கிட்டு அடுத்த நாள் காலையில ஊருக்கு போறதா இருந்தா சார். பக்கத்து காட்டேஜ்ல நைட்டு தங்கினானா? அந்த காட்டேஜ் எங்க இருக்கு?
அப்பா, இந்த இடத்த கிளீன் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகுதோ, என்னுடைய மூக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. எவ்வளவு தூசியா இருக்கு. எவ்வளவு பேர் இந்த ரூமுக்கு வராங்க, ஆனாலும் இந்த ரூம் மெயின்டைன் பண்ணாம தான் இருக்கு. அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தான். சொன்னது புரிஞ்சுதா ஜெயவந்தி? அதாவது இந்த இடத்துக்கு யாரும் வந்து போறது கிடையாதுன்னு காட்ட விரும்புறாங்க. பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கே. கீப் இட் அப். தேங்க்யூ சார். நிறைய கால் தடங்கள் தெரியுது. இந்த டேபிள் வேற எப்படி இருக்கு, தலைகீழா போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா இங்க அடிதடி சண்டை நடந்திருக்கு. சார், இது விஜயோட ஐடி கார்டு. விஜய் தான். அப்படின்னா விஜய கொல்றதுக்கு முன்னாடி நல்லா அடிச்சிருக்காங்க. ஃப்ரெடி, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. சார், அந்த பையனுடைய ட்ரெஸ் விஜயோட தான் இருக்கும். அவனை இங்க கூட்டிட்டு வந்து தான் ரேகிங் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இங்க தான் அவனை பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸை போட வச்சிருக்காங்க. வேற ஏதாவது கிடைக்குதா பாருங்க. சார், வெத்து பேப்பர். வெத்து பேப்பரா? இது வெத்து பேப்பர் இல்ல ஃப்ரெடி. இந்த பேப்பர்ல இங்கால எழுதப்படல, ட்ரக்ஸால எழுதியிருக்காங்க. ஓ, அப்படின்னா விஜய் ட்ரக்ஸ் எடுத்தானா? விஜய் இல்ல, ராகிங் பண்ணவங்க எழுதியிருப்பாங்க. ஆனா சார், விஜய் ஹாஸ்டல்ல தானே கொலை பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் அவனை இங்க இருந்து எப்படி ஹாஸ்டல் கூட்டு போனாங்க? அட, அதே ரகசிய வழியா போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரகசிய வழியில ஒரு பேக வேணா எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இவன மாதிரி ஒரு வளர்ந்த பெரிய பையனை கூட்டிட்டு போறது கஷ்டம் தான். இவனை மெயின் கேட்ல இருந்து தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா சார், வாட்ச்மேன் எப்படி இதெல்லாம் பார்க்கல? இது அந்த வாட்ச்மேன் தான் சொல்லணும். அவன் எதையும் பார்க்கலையா இல்ல பார்த்து பார்க்காத மாதிரி இருந்தானா? வாங்க போலாம். சார், நான் சொன்னதுல எந்த பொய்யும் இல்ல. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு தெரியாதுன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. கேக்குற கேள்விக்கெல்லாம் மரியாதையா பதில் சொல்லு, புரியுதா? சார், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதிலே இல்ல சார். அதனால வாய்க்கு வந்த கதையை தான் சொல்ல முடியும் சார். அபிஜித், எனக்கு தெரிஞ்ச இவன் உண்மையத்தான் பேசுறான். அவனுக்கு எதுவுமே தெரியாது என்ன நடந்திருக்குன்னு. அவனால என்னத்த சொல்ல முடியும்? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இவனை விட்டுடலாமா? இல்ல, விட வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேலை செய்யலாம். ஃபார்முலா 195 அதை பயன்படுத்துங்க. ஃபார்முலா 195 இவன் கூடவா? ஆமா. இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு 195 இவன் தாங்குற மாதிரி தெரியல. தெரியாதுன்னு சொன்னா நம்ம வேற என்ன பண்றது? சரி, இத பாருப்பா, நான் முயற்சி பண்ணானா சார் ஒத்துக்கலாம். நான் என்னப்பா பண்ண முடியும்? சச்சின், ஜெயவந்தி, 195 ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சார் சார், என்னது இது? ஏதோ நம்பர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்ண போறீங்க? என்ன சார் இது, சொல்லுங்க. அது கொஞ்ச நேரத்துல உனக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு விஷயம் மட்டும் என்னால் இப்போ சொல்ல முடியும். உனக்கு நேரம் சரியில்லடா டே. இந்த 195 ஃபார்முலாவை எங்களை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அவங்க நிலைமையை நீ பார்த்தனா நீ ஏன் சூசைட் பண்ணிப்ப. என்னால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, வாங்க. ஃபார்முலாவே ரெடி ஆயிடுச்சு. இவனை பிடிங்க. கைய நேரா வை. இரு, பயப்படாத. இல்ல, வேணாம், விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். சார், உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சொல்றியா? எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். படம் வந்து உட்கார்றேன் சார், சொல்லிடுறேன். ஆனா இந்த பெருசா இருக்கிறவரை மட்டும் கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்க சார். அன்னைக்கு நைட்டு சில பசங்க ஹாஸ்டலுக்கு வந்தாங்க, அதுவும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு. நான் அவங்கள தடுத்தேன். ஆனா அவங்க இது பொண்ணு இல்ல, பையன்னு சொன்னாங்க சார். வேஷம் போட்டிருக்கோன்னாங்க. பொண்ணோட வேஷத்துல பையனா? அது விஜயா? ஆமா சார். நானும் அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க ராகிங் பண்ணீங்கன்னா நான் போட்டு கொடுத்துருவேன்னு சொன்னேன் சார். ஆனா அவங்க எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து என் வாயை அடைச்சிட்டாங்க. 10,000 ரூபாய்க்காகவும் வேலைக்கு நீ துரோகம் பண்ணிருக்க. வெக்கமா இல்லையா உனக்கு? அவங்க கூட விஜய் வரும்போது எந்த நிலைமையில இருந்தான்? அவன் வாய் திறந்து பேசினானா? இல்ல சார், அவன் தூங்கிட்டு இருந்தான். கேட்டதுக்கு
அவ அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டதா சொன்னாங்க சார். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ, அதாவது விஜய் கூட்டிட்டு வந்தாங்களோ, அவங்க பேர் எனக்கு வேணும். எல்லாரோட பேரும் எனக்கு வேணும். புரியுதா? பஸ்ல போறியா இல்ல ட்ரெயின்ல போறியா? பை த வே, ஏர்போர்ட்ல வேணா போய் டிராப் பண்ணவா? இவங்களை பாராட்டியே ஆகணும். இவங்களுடைய அப்பாவி முகத்தை பார்த்து ஒரு நிமிஷத்துல நாமளே ஏமாந்து போனோம். கரெக்ட். யார விக்டிமா நினைச்சோமோ அவங்களே குற்றவாளி ஆயிட்டாங்க. விஜய் ஏன் கொன்ன? சார் நாங்க விஜய் கொலை பண்ணல. ஒன்னும் பண்ணலையா? அப்புறம் எதுக்கு ஓடுற? சார் அவனை கொலை பண்ற எண்ணம் எங்களுக்கு இல்ல. அவன்கிட்ட முன்விரோதமும் இல்ல. அவனோட தலையெழுத்து சரியா இல்ல. எங்க ரகசியத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அண்ட் சார் ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் எங்களால உயிரோட விட அது முடியல. என்ன ரகசியம்? அது எங்களால சொல்ல முடியாது சார். சரி, அப்ப நானே காட்டுறேன். இரு கொஞ்சம் அமைதியா இரு. இவங்க எந்த ரகசியத்தை பத்தி சொல்றாங்கன்னு தெரியுது. ட்ரக்ஸ். உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? சிஐடிக்கு பாதி கேள்விக்கான பதில் சொல்லாமையே தெரிஞ்சிடும். இப்ப அடுத்ததை சொல்லு. சார், எங்களால இந்த ட்ரக்ஸ் பழக்கத்தை கொஞ்சம் கூட விட முடியல சார். நேத்து விஜய் நாங்கெல்லாம் ஒரு சீக்ரெட் ரூம்ல ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அங்க வந்து அதை பார்த்துட்டான். அதனால உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக விஜயை கொன்னுட்டீங்களா? சார் எங்க ட்ரக் டீலர் தான் சொன்னா விஜய உயிரோட விடக்கூடாதுன்னு சொன்னா. விட்டா நாங்க எல்லாரும் மாட்டிப்பன்னு சொன்னா. அவன் தான் விஜய வேற விதத்துல கொல்ல சொன்னா. ராகிங் பண்ணதுனால சூசைட் பண்ண மாதிரி இருக்கணும்னு சொன்னா. இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னா. சட்டத்தை விட தான் புத்திசாலின்னு நினைக்கிறவன் எப்பவுமே அடிமுட்டாளா தான் இருப்பான். ஏன்னா உண்மையை மறைக்கிறதுக்கு அந்த உண்மையை நீங்க எங்க புதைச்சு வச்சாலும் ஒரு நாள் கண்டிப்பா அது வெளியே வரும். சார் இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். குற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதை நீங்க யோசிச்சிருக்கணும். இப்போ ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, அந்த ட்ரக் டீலர் அவன் எங்க இருக்கான்? அங்க என்ன நின்னுகிட்டு இருக்க? டேபிளை க்ளீன் பண்ணுப்பா, சீக்கிரம் க்ளீன் பண்ணு. யாரும் அசையக்கூடாது. அப்படியே எல்லாரும் எழுந்து நில்லுங்க. என்ன சார் அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்குறீங்க? தொல்லை கொடுக்க வரல, ரைடு பண்ண வந்திருக்கோம். ரைடா? ஏ ரெஸ்டாரண்ட்லயா? எதுக்கு சார்? எதுக்குன்னு கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடும். ஃப்ரெடி, ஜெயவந்தி சர்ச் பண்ணுங்க. வன்ஸ். ஹலோ பிரதர், கேஸ் நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து. சார் சார் இங்க எதுவும் கிடைக்காது சார். சார் வாயை மூடிக்கிட்டு அமைதியா நில்லு. சார் சார் இதுல சக்கரை இருக்கு. இதான் சக்கரையா? என்னது சக்கரையா? என்கிட்டயே வா. சக்கரையா? சாப்பிடுறியா? அடடா. ஏய், என்னது? இத பத்தி என்ன சொல்ல போற? சார் இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் இந்த வெயிட்டரோட வேலை தான். சார் என்ன மாட்டி விடாதீங்க, இதெல்லாம் நீங்க சொல்லி தான் பண்றோம். அறிவு கெட்டவனே, உன் ஓனர்ட்ட நீ இப்படிதான் பேசுவியா? நில்றா. இந்த விஷத்தை வித்து எதிர்கால இளைஞர்களோட விளையாடுறியா? நேர்மனா என்னன்னு உனக்கு நான் கத்து கொடுக்கறேன்டா. ஆமா சார், ரெஸ்டாரண்ட் நடக்கும்போது நான் தான் பசங்களுக்கு ட்ரக்ஸை வித்துக்கிட்டு இருந்தேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே எப்பெல்லாம் தம் பிரியாணின்னு போர்டு போடுறோமோ அதுக்கு ட்ரக்ஸோட புது சப்ளை வந்தாச்சுன்னு அர்த்தம்.
அதோட யார் வேணாலும் வந்து அதை வாங்கிக்க முடியும். இந்த நாட்டோட இளைஞர்களை நீ ட்ரக்ன்ற சாக்கடையில தள்ளி விட்டுருக்க. சார், ட்ரக்ஸ் மார்க்கெட்ல விற்கிறதுனால தான் மக்களும் அதை வாங்குறாங்க. என்னைக்கு அவங்க ட்ரக்ஸ் வாங்குறத நிப்பாட்டுறாங்களோ எங்களை மாதிரி ட்ரக்ஸ் வாங்குறதே நிப்பாட்டிடுவாங்க. பயமுடு. அப்பாவி பசங்களை எப்படி இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிமையாக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இதோட ஷேர் டெரரிஸ்டுக்கு தானே போகுது. அதை வச்சு அவங்க பாம்லாம் வாங்குறாங்க. அதை நம்ம நாட்டுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. உன்னோட ட்ரக் பிசினஸ்க்கான நெட்வொர்க் இருக்கு. இந்த சமுதாயத்துக்கே கேன்சர். இந்த கேன்சரை நாங்க நாட்டை விட்டு ஒழிச்சு கட்டுவோம். பார்த்துக்கிட்டே இரு. அப்புறம் நீங்கள இளைஞர்கள் காலேஜுக்கு எதுக்காக போறீங்க? நல்லா படிச்ச சிட்டிசனா வாழணும்ல, இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கணும்ல. உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? புத்தகத்தை சுமக்கிற கையில போதை சுமந்துட்டு தெரியுறீங்களே. எங்களை மன்னிச்சிருங்க சார், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். தப்பெல்லாம் பண்ணல, பெரிய குற்றம் தான். முதல்ல ட்ரக்ஸை வாங்குனீங்க, அப்புறம் அதை விட பெருசா பண்ணீங்க. நீங்க விஜய கொலை பண்ணிருக்கீங்க சார். இவன் தான் எங்களை கொலை பண்ண சொன்னா சார். நான் எதுக்கு சொல்லுவேன்? நான் உங்களை நேரா சாக்கடையில குதிங்கன்னு சொன்னா நீங்க குதிச்சிருவீங்களா? மறந்துடாத, நீங்க எல்லோருமே குற்றவாளிகள். விஜய கொலை பண்றதுக்கு முன்னாடி நீங்க 4 பேரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? அவனோட அம்மா அப்பா பத்தி யோசனை பண்ணீங்களா? அவங்க அம்மா அப்பா கொதிக்கிறாங்க, பாவம் மகனை இழந்து நிக்கிறாங்க. என் மகனை கொண்டவன் எங்க இருக்கான்? சாரி சார், நான் இவங்களை தடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா பரவாயில்ல. இங்க பாருங்க, இங்க வந்து நிக்கிறாங்கல்ல, இவங்க தான் விஜயோட அம்மா அப்பா. இவங்க தான் விஜய கொன்னவங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணீங்க? என்னோட பையனுக்கும் உங்க வயசு தானே ஆகுது. நீங்களும் என் பிள்ளைங்க மாதிரிதான் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. அவனும் உங்கள மாதிரி தானே இந்த காலேஜுக்கு படிக்கணும்னு வந்தான். ஆனா அவனோட வாழ்க்கையை எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டி. We are really so sorry ஆண்டி. நீ சாரி சொல்லிட்டா என்னோட பையன் நான் திரும்பி வந்துருவானா? அந்த துயரத்தை நாங்க தாங்குறமே, அந்த துயரத்தை நீங்க 4 பேர் அனுபவிப்பீங்களா? இதோ இவன் தான் முக்கியமான ஆள். இவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான். டேய், உன்னை நான் விட மாட்டேன்டா. நீ என் பையனை கொலை பண்ண வேண்டாம். இருங்க, சட்டம் கண்டிப்பா தண்டிக்கும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நிக்கில், எல்லாரையும் கூட்டிட்டு போ. எந்திரி எந்திரி, வா வா. தேங்க்யூ சார். நீங்க சொன்ன வாக்க காப்பாத்திட்டீங்க. ஒரு வழியா என் பையனை கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க.